அம்மா முகத்தை பார்த்தா யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு தோணாது. அப்பா இப்படி பண்ணுவார்னு நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. இத்தனைக்கும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. ஆனா அம்மாவோட நேர்மைக்கு அப்பா தகுதியானவராக நடந்துக்கல. மெட்ராஸ்ல சின்னதா ஒரு பில்டரை ஆரம்பிச்சு அப்பா பிசினஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாரு. அப்பா அவரோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு கிராஸ் ஆனா. அப்பா பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதாவே காட்டிக்கல. அதான் அம்மா பண்ண பெரிய தப்பு. அதை சாதகமா எடுத்துக்கிட்டு அப்பா ரொம்ப ஓவரா போக ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நாள் அப்பா வீட்டுக்கு வந்தாரு. அந்த பொண்ணோட தம்பி தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு சொன்னாரு. அம்மாவுக்கு பிடிக்கல, பெரிய சண்டை. அப்பா அடிச்சிட்டாரு. நைட்டு படுத்தவங்க தான் காலையில எந்திரிக்கவே இல்லை. அம்மா போனதுக்கு அப்புறம் அவங்க கட்டத்துக்குள்ள என்னை கொண்டு வர பார்த்தாங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இந்த ஊர்லயே இருக்கக்கூடாதுன்னு. நமக்குன்னு ஒரு வேலை, ஒரு இடம் வேணும்னு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பெங்களூர்ல தங்கி வேலை தேடினேன். அங்கதான் என்னை தேடி இந்த ஜெயராமன் வந்துட்டாரு. அப்பாவோட பார்ட்னர். ப்ராப்பர்ட்டி எல்லாம் அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டா எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. நானும் நம்பி போனேன். ஆனா போறப்பதான் தெரிஞ்சது, அவர் கூட்டிட்டு போறது ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணல, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். அதான் பெட்ரோல் பங்க்ல அவரை விட்டுட்டு உங்களை வண்டி எடுக்க சொன்னேன். இப்ப பாம்பேல இருக்கிற என் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். டேய் சொல்றா. டேய் ஆஃபீஸில் தான் இருக்கியா? முக்கியமான விஷயம்டா. காரில் வந்துட்டு இருக்கும்போது மொத்த கதையும் சொன்னாடா. என்னென்னமோ சொன்னா, பிரச்சனை அது இதுன்னு. எதுவுமே என் காதில் ஏறல. கடைசியாக ஒன்று சொன்னாடா, வீட்டில் ஏற்பாடு பண்ண கல்யாணம் பிடிக்காம தான் ஓடி வந்துட்டேன்னு. கேட்கறக்கே சந்தோஷமா இருந்துடா. எனக்கு ரூட் கிளியரான மாதிரி இருக்கு. டேய் ரொம்ப சந்தோஷப்படாத. கல்யாணம் பிடிக்காம ஓடி வந்தா சரி, லைஃப்ல லவ் கிவ்னு ஏதாவது இருக்கு போது கேட்டுக்க. ஒருத்தனை சந்தோஷமா இருக்க விட மாட்டேங்களே. உன் வாயில் நல்ல வார்த்தையே வராதாடா? கூப்பிட்றேன் வை. போலாமா? கல்யாணம் பிடிக்கல சரி, லைஃப்ல வேற ஏதாவது? எது? லவ் அந்த மாதிரி ஏதாவது? சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா எந்த மாதிரி ஆள் என் லைஃப் பார்ட்னரா வரணுங்கிறத பத்தி ஒரு கனவு இருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஜாப், அப்புறம் எனக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படிங்க பார்த்த உடனே தெரியும்? தெரியுங்க. போடுற ட்ரெஸ், பேசுற பேச்சு, பார்க்குற பார்வையில இருந்து எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆள்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங் டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. ஏன் கட் பண்ணிட்டீங்க? பரவாயில்ல பேசுங்க. பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல. பசிக்கலன்னா பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாங்க. ஏன் பெக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைன்னா நெய் அள்ளி ஊற்றிடக்கூடாது. தோசையை நல்லா முருகலை ரோஸ்ட் ஆக்கி லைட்டாக நெய் ஊற்றினா போதும். முக்கியமாக தோசையை பரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். மினி இட்லி இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். ஓகே சார். சார் ஏன் பறக்குற? தைரோட இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். பரன் பேக் சார். அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஒரு மினரல் வாட்டர். ஓகே சார். தைரோட
ஓகே ஓகே. சும்மா பேச்சுக்கு சொன்ன வேணான்னு. மறுபடியும் ஏதாவது வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா? ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கு தாங்க ஆர்டர் பண்ணது. சாப்பிடுங்க. நீங்கள் சும்மா வெறும் வாயில பசிக்கலான்னு சொன்னீங்களே தவிர உங்கள் கண்ணில் தெரிஞ்சதுங்க நீங்கள் சாப்பிடலன்னு. சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. மெதுவா மெதுவா. உங்களுக்கும் ஏதாவது சொல்லிக்கலாமே. நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஹலோ, ஒரு பிளேன் தோசை. வேற சார்? அவ்வளோதான். பசிக்காமையே எவ்வளோ சாப்பிட்றீங்களே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு யோசிச்சேன். கண்ணு வைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. சாரி, உங்களுக்கா? பரவாயில்ல, சாப்பிடுங்க, சொல்லிக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஷூர். So what I want you to do is leave the papers at the office and we'll try and work it out in some way, you know? Yeah. என்னங்க What? உங்கள் Right உட்காந்துருக்கேன்? tomorrow? No, do it today. Okay, you know what I'll do? I'll come over there right ஏன் now. ஆளா? Just give me some time. இல்லைங்க, Okay? Bye. வரப்போறாள் எப்படி இருக்கணும் ஏதோ சொன்னீங்களே, எனக்கு என்னமோ கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருப்பான்னு தோணுச்சு. கரெக்டா? Yeah, 1 minute. ஹலோ, உங்கள் தாங்க குறுக்க நிற்கிறேன். हाय, क्या है कि मेरी गाड़ी चल नहीं रही है और मेरा ऑफिस हाईवे पर ही है. क्या आप मुझे छोड़ सकते हैं प्लीज? புரியல. அது ஆன் தி வேல டிராப் பண்ண முடியுமா கேக்குறாரு. ஏதோ வண்டியில பிரச்சனையா? ம். Oh, thank you. Oh yeah. Thank you. Hey, nice car. Really nice. Hi, I'm Mahesh Vinayak. And you are? చారు. చారులత. Charu. Nice name. சாரு. Coke? So, where you coming from? బెంగళూరు, Bangalore. Okay. And so, where are you going? బాంబే. Mumbai. I love Mumbai. Such a ரொம்ப beautiful பேசுறானே. I was born and brought up there, you know. Always something new about Mumbai. So, what do you do? సర్చింగ్ ఫర్ జాబ్. Searching for a job. And what are your educational qualifications? BEIT. BIT. Hey, I'm a BIT. You know what? I work in a company very close by. It's called The Origin. Submit your CV, and I'm sure I can get you a job. Oh. Hey, what are you doing, man? ஸ்பீட் பிரேக்கர், ஸ்பீட் பிரேக்கர். Speed breaker. Watch the road, yeah? Hey, what kind of a driver do you have, yeah? You're a beautiful looking girl. You are known to him. You should be more careful, yeah? Hey, so, you say you're a BIT pass and all, huh? But, you look like sweet 16. Hey, you look really young, huh? Well, hey, you know what? Guess my age. Come on, guess it. I'm a sweet, handsome, good-looking guy. Come on. No problem. Hey, what are you doing, man? டாக். What dog? நாய் குறுக்க வந்துருச்சு. Hey, whatever, man. Hey, listen, my life is more important than the dog's life. So be careful. ஏன் இப்படி போறீங்க? கொஞ்சம் ஸ்மூத்தா போங்க. You should listen to her. Yeah? That's what I'm saying to him. Hey, stop here. Stop. Just pull over, alright? Just stop. வந்துருச்சா? நான் கூட ரொம்ப தூரம் நினைச்சேன். ஏய், இந்தா. Oh, thank you. Yeah. Excuse me, please. Will you shift inside? You know, I just had to sit in the back, you know, because he's such a dangerous driver. Hey, you just drive, yeah? You know, I was... Come on, don't stare at me. Drive. So I was saying that I'm so much more safer in the back with you. This driver is so jerky. So, what star sign are you?
Capricorn. Capricorn! Even I'm a Capricorn! Capricorn and Capricorn. So nice, so nice. What a good match, no? See what luck. My God. ரொம்ப ஓவரா போகிறான். விட்டா ஜாதக பொருத்தமே பார்த்துருவான் போல இருக்கு. உனக்கு வைக்கிறேன். Hey, what's going on, man? என்னாச்சு? யாருக்கு தெரியும்? பார்க்குறோம். What a coincidence, eh? If my car gets spoiled, your car gets spoiled, and we both Capricorn. Yeah, let's find out. Hey, how much time, huh? Half an hour. No problem. I'm talking to her. You do your work, okay? Huh? எப்படி கழட்டி விட்றதுன்னு தெரியலையே. ஹலோ. Yeah. Half day. Half day? Huh? No. No. I'm a very busy man. No. Huh? Hey, my card. Call me, okay? Call me. All right, bye. போதும்டா Don't போதும்டா வா. forget to call me, Bye. huh? வாடா Call டேய். me. Bye. Bye. ஏய் மகேஷா வாடா hold on I know வா லெவலுக்கு இதான்டா கரெக்ட் I cannot go in this. வா No. சொன்னா கேளு வா Hey, oh. அந்த வேலை எங்க ஊட்டி விட்டுருங்க Hey. ஹலோ, ஹாஃப் டே ஆகும்னு சொன்னீங்க, இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? என்னன்னு தெரியலங்க அவன் இறங்கின உடனே வண்டி ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிருச்சு அவனை உங்களுக்கு பிடிக்கலையா? புரியவே இல்லைங்கிறேன் ஹலோ. இப்ப சாரு என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா தூங்கிட்டு இருக்கா ஊரே தூங்கிட்டு இருக்கு. சாரு தூங்குறது ஒரு விஷயமாடா? இப்படி ராத்திரி 2 மணிக்கு ஃபோன் பண்ணி சாரு தூங்குறானா என்னடா அர்த்தம்? என்ன பிரியா அது மணி 2 ஆகுதா? ஆமா. நீ சொல்லிதான் பிரியா தெரியுது எப்போ அந்த பொண்ணு என் காரில் வந்து ஏறினாலோ அப்போவே இந்த நேரம் காலம் எல்லாத்தையும் கடந்துட்டேன் எனக்கு எதுவுமே புரியல ஒரு சிலர் தான் பிரியா தூங்குறப்பும் அலறப்பும் கூட அழகா இருப்பாங்க சாரும் அந்த மாதிரி எப்படி இருக்கா தெரியுமா சொன்னா நம்ப மாட்டேன் அவ பேர் சாருன்னு இப்போதான் தெரியும் ஆனால் ஒரு 200 தடவை சொல்லி பார்த்துருப்பேன் அது என்ன பிரியா மனசுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தா சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் அவ்வளோ அழகா தெரியுது ஒரு விஷயம் சொன்னா நம்புவியா நான் நிலாவெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் பிரியா நைட் முழுக்க தூங்க விடாம எத்தனை தடவை ஃபோன் பண்ணுங்க பாரு 4 பேருக்கு சேர்த்து 68 மிஸ் கால் சே அவன் தொல்லை தாங்க முடியல டேய் அவன் தான்டா ஃபோன் பண்றான் ஹலோ டேய் சாரு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா தெரியுமா காலங்காத்தால என்னடா பண்ணுவா பல்லு விளக்கிட்டு இருப்பா ஹலோ எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியலையே கட் பண்ணிட்டான்டா டேய் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான்ல போடுறான் அவனுக்கு ஃபோனை என்னடா ஏய் ஃபோன் பேசும்போது கட் பண்ற சொல்றா கேட்குற மூட்ல நீ இருந்தாலும் சொல்ற மூட்ல நான் இல்லை வை என்னது ஹலோ ஏய் டேய் ஃபோன் பண்ணா கட் என்னடா பண்ணிட்டே அவர்கிட்ட இருக்க கலாட்டா பண்றீங்க? குடு. நீ வேலையில ஏய் பிரியா ஹலோ. ஏய் பிரியா என்னடா நைட் எல்லாம் ஃபோன் பண்ணி எல்லாரும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? ஆ? டார்ச்சரா யார் சொல்றா அதெல்லாம் அது சரி, எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் அது இல்லடா, ஆ உங்க 2 பேருக்குள்ள எவ்வளவு தூரம் இருக்கு? ஓ அதுவா எங்க கிட்ட எல்லாம் சொல்றியே, அவகிட்ட ஏதாவது சொல்லிருக்கியா? இதெல்லாம் சொல்லி தெரியறது இல்ல பிரியா ஃபீல்
என்னது ஃபீலா? இந்த நிமிஷம் இந்த கணம் நான் சந்தோஷமா இருக்கேன். அவ என் கூட வந்துட்டு இருக்க இந்த டிராவல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? நீ என்ஜாய் பண்றது சரி, அது அவளுக்கு எப்படி தெரியும்? பிரியா, ஐஸோ நெருப்போ நம்ம முதுகுக்கு பின்னாடி வச்சா கூட அந்த ஷூட்டிங் குளிர நம்ம உணர்றது இல்லையா? அந்த மாதிரி அவளும் உணர்வா. அதெல்லாம் சொல்லக்கூடாது பிரியா. டேய் என்னடா நெருப்பு ஐஸ்னு புதுசா தத்துவம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்? ஏய் போனை கூட. டேய் மௌனே, நான் ஒரு டிப்ஸ் தரேன் கேளுடா. அப்படியே போயிட்டு இருக்காத. ஆன் த வேல மோட்டல்ல சின்னதா தாபா மாதிரி ஒரு இடத்துல தங்கு. ஆ, ஒரே ரூமு, டிம் லைட்டு, நைட் ஃபீல். அந்த நேரத்துல பொண்ணுங்களோட மூடே வேறடா. பகல்ல பாக்குற பொண்ணுங்க வேற, நைட்ல எல்லா டீசன்சியும் உடைஞ்சிரும்டா. அந்த நேரத்துல ஒண்ணு பூக்கும் பாரு, அப்போ மெதுவா காலோட கால் உரசி நின்னா. தப்பா பேசாத. பொண்ணுங்கன்னா அவ்வளவு சீப்பா போச்சா? சிவா. பிரியா அவன்கிட்ட போன கூட. உன்கிட்ட பேசணுமா? ஐடியா ஒர்க் அவுட் ஆயிருச்சா? சிவா. டேய் டேய் என்னடா சொல்றான்? சூப்பர்னு சொல்றான்டா. சமாளிக்காத. சாரல் இங்க வரைக்கும் அடிக்குது, தொடச்சுக்கோ.